ஆ, தம்பி சொல்லுங்கப்பா. மதுரை என்ன மாரி போய்க்கிட்டு இருக்கு எலக்ஷன் ரிசல்ட்? வணக்கம்ண்ணே. மதுரையிலயா? நல்லபடியா தானே போயிருக்கு. எப்படி நீங்க ஒரு விசாரிக்கிறவங்க எல்லாம் எங்க என்ன போனாலும் சொல்றாங்க? எங்க போனாலும் டிவிக்கே. ஓ! எல்லா லேடீஸும் வந்து சின்ன பிள்ளைய தொந்தரவு தாங்க முடியாம கடைசி அங்க போய் ஓட்டு போடுற இடத்துல வந்து பிள்ளைகளுக்காண்டி போடுவோம் அப்படின்ற மாதிரி மனநிலையில போட்டிருக்காங்க. ம். சரி, இப்ப நீங்க குழந்தைங்க வீட்டுல கிராமத்துல எப்படி சொல்றாங்க உங்க உங்க கிராமத்துல? கிராமத்துலயுமே வந்து காசு வாங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில வீட்டுல வந்து ஒரு ஆளு டிஎம்கேக்கு போடுறாங்க. குழந்தை அது இளவட்ட பிள்ளை எல்லாருமே பொம்பளை பிள்ளை எல்லாருமே டிவிகேக்கு போட்டுச்சு. ம். எங்க வீட்ல 3, 4 ஓட்டுமே லேடீஸ் ஓட்டு ஃபுல்லாமே அது மாமனார் வீட்ல போட்டுட்டாங்க. அங்கிட்டு இங்க சும்மா பக்கத்துல கேட்கிறேன் இல்ல நானு சொந்தக்காரங்கலாம். ம். சரி உள்ள எங்க போட்டீங்க? விசிலுக்கு தான் கேண்டிடேட் பேரு தெரியுமா? தெரியாது. விசிலுக்கு போடுறோம் அப்படின்றாங்க. ம். அது ஒரு ஹாபியா ஃபேஷன் ஆயிடுச்சு ம். இந்த வட்டம். டிவி கேக் போடுறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஃபேஷன் ஆயிடுச்சு. ம். ஏடிஎம்கேக்கு வருஷம் ஃபுல்லா போட்டுட்டு இருந்த எல்லாருமே லேடீஸ் ஃபுல்லாமே வந்து இப்ப டிவி கேக் போட ஆரம்பிச்சாங்க. ம். மதுரை தெற்குல. ம். ம். மதுரை கிழக்குல சூரியனுக்கு போட்டிருக்காங்க ம். நிறைய பேரு. ஆனா லேடிஸ் ஃபுல்லாமே வந்து லேடிஸ் ஓட்டு தான் அதிகம். ம். லேடிஸ் எல்லாமே மதுரை கிழக்குல போட்டாங்க. மதுரை வடக்குலயும் அதே கணக்கு தான். சரி, இவரு நம்ம மூர்த்தி ஐயா வந்து என்ன பணம் வள்ளு வதக்குன்னு குடுத்துருக்காராமே இந்த வட்டம். ஆமாண்ணே, 1000 ஓட்டுக்கு 1000 கொடுத்துருக்காரு அவரு. எல்லா டிஎம்கே ஆளுகளுமே அது திருச்சி தொகுதியா தங்காந்தன்னரசு அவரு ம். இருக்க எல்லாருமே வந்து 3 கொடுத்துருக்காங்க. 3 தடவ குடுத்ததாக சொல்றாங்க சில பேரு. ஒரு தவணை, அடுத்து ஒரு தவணை, அடுத்து ஒரு தவணைன்னு 3 தடவ குடுத்தாராம். அப்படிலாம் வரலண்ணே. ஆ, நானும் ஊர்ல இல்ல அப்ப அந்த டயத்துல. ஆ. நான் வந்து காதோலி வந்ததுதான். ஓகே. நாங்க காரியாபட்டில இருந்தேன். அங்க வந்து கொடுத்துருக்காங்க. ம். ஏடிஎம்கே கொடுக்குறாங்க. இங்க ஏடிஎம்கே யாரும் கொடுக்கலங்க. பணம் போட்டு வரலாம் பண்ணல போல இங்கிட்டு. மதுரையில ஒண்ணும் குடுக்கல. மதுரையில மட்டும் இல்ல அங்கேயுமே கொடுக்கல. ஏடிஎம்கே கிட்ட பணம் இல்லையா? இல்ல என்னதுயா? என்ன கணக்குன்னு தெரியல. ஆர்பி உதயகுமாரும் கொடுக்கல. அங்க மணிமாறன் தான் நிறைய கொடுத்ததா கேள்விப்பட்டேன் திருமணம் தொகுதியில. ஆ. ஆர்பி உதயகுமாருமே அந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா பண்ணல. இந்த வட்டம் ஏன் பணப்பட்டுவாடா ஆச்சரியமா இருக்குது. போட்டி போட்டு 2 பேரும் கொடுப்பாங்க. ஆ. இந்த வட்டம் பணம் வந்து இல்ல போலயா? கேஷ் அந்த பேப்பர் பணம்ன்றது ரொம்ப சொத்து கித்து வச்சிருப்பானுங்க. அன்னைக்குன்னு பார்த்து பேப்பரா கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ல. இப்ப வர வர எல்லா பக்கமும் டிஜிட்டல் கரன்சி ஆனனால வாழைப்பழம் விக்கிற பாட்டிக்கிட்ட கூட பேப்பர் பணம் இல்ல. நம்ம 500 நோட்டு நீட்டோம்னா, சாமி மன்னிச்சுக்க சாமி, சேஞ்ச் இல்ல சாமி, நீ ஜிபே பண்ணுனுது. ஏன் பாட்டி நீயா ஜிபே பண்ண கேக்குற அப்படின்னா ஜிபே பண்ணுது. அதிகம் இல்ல. கேஷ் இல்ல. சொத்து வச்சிருப்பான், அக்கவுண்ட்ல பணம் இருக்கும். இப்ப ஒருத்தன் தங்கம் கொடுத்தானா. பட் இவ்வளவு காசை வாங்கிக்கிட்டும் மக்கள் என்னையா சினிமாக்காரனுக்கா டிவி கேக்கா போட்டிருக்கானுங்க. ஆமாண்ணே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கேக்குறவங்க டிவி ஜெயிப்பானா அந்த ஆளு? என்னன்னே சொல்ல முடியலண்ணே. இது வந்து இப்ப ஏடிஎம்கே ஓட்டு சாலிடா அங்க போயிருக்கும் அதுலயும் பிரிச்சிருக்கானே. டிஎம்கே ஓட்டு சாலிடா போகுதுன்னு அதுலயும் பிரிச்சிருக்கானே. ஆம்பளையால் உள்ள அதுல போடுறாங்க, பொம்பளையால் ஃபுல்லா டிவி கேக்கு போட்டுருக்காங்க. சரி, கிராம சொல்றாங்க. போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல மாட்டேன்றாங்க. போட்டுட்டு வந்து சொல்றாங்க டிவி கேக்கு போட்டோம் அப்படின்றாங்க. போட்டதுக்கு அப்புறம் வாயை திறந்து பேசிடுறாங்க. ஆமா, போடுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டேன். அப்ப நம்ம என்னையா கணிக்கலாம்? இப்ப இந்த பைய டிவிக்கு ஆளு சேகர் பாபு இவங்க எல்லாம் அங்கங்க வந்து சண்டை போட்டாங்க நினைப்பேன். எல்லாருமே சண்டை போட்டாங்க. இல்ல இந்த சண்டை என்ன தெரியுமா? இந்த எலக்ஷன் 6 மணிக்கு மேல வந்து உள்ள போய் போடாத ஓட்ட ஃபுல்லா நீங்க குத்திறது உள்ள. யாரு? திமுக காரன். ஆளுங்கட்சி எவனா அந்த வேலையை பார்ப்பாங்க. போடாத ஓட்டு இருக்கு 27 ஓட்டு இருக்கு இந்த பூத்துல, 100 ஓட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 300 பூத் இருக்கு. 300 பூத் உள்ள நுழைஞ்சு இந்த போடாத ஓட்ட ஃபுல்லா குத்திடுது கடற்கரை டிஎம்கேக்கு. இப்ப என்ன செய்யணும்னா எனக்கு என்ன ஒரு விருப்பம்னா, போட முடியாம இருந்தாங்க இல்ல கிளாம் பக்கத்துல விடாம இவங்க பஸ் விடாம எல்லா வேலையும் பார்த்தாங்க தெரியுமா? திருப்பூர்ல எல்லா இடத்துலயுமே பஸ் விடாம எல்லாம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் தாண்டி வந்து மக்கள் வந்து போட்டுருக்காங்க ஓட்டு. அந்த மக்கள் போட்டு போடாத மக்கள் எல்லாம் ஆன்லைன்ல வந்து செக் பண்ணலாம். நான் ஓட்டு போடா இருக்காங்க அதை செக் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன், என் ஓட்டை வந்து தவறுதலா போட்டுருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு பூத்லயும் இந்த 27 பேர் 30 பேர் 50 பேர் இருப்பானுங்க 100 பேருக்கு அதை எல்லாருமே போடணுங்க, ஃபைல் பண்ணணுங்க. தேர்தல் ஆணையத்திற்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் ஓட்டு போட வர முடியல, ஆனா என் ஓட்டு போல இருக்கு அப்படின்னு. அப்பதான் உண்மை நிலவரம் தெரியும். இல்லைன்னா இந்த 3000 ஓட்டு இருக்குல்ல, 100 வைங்க, 3000 ஓட்டு வைங்க, 3000 ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சிருவாங்க. அதாவது திராவிட மாடல் பரவாயில்லையா? அதாவது மெட்ராஸ் பெரிய பெரிய ஊர்கள்ல வேலை பார்க்கிற இந்த மிடில் கிளாஸ் பசங்க, சின்ன வயசு பசங்க கிளம்புற பஸ்ஸ ஃபுல்லா நிப்பாட்டிடுறது, நிப்பாட்டிட்டு அவங்க வர முடியாம பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அவங்க ஓட்ட வந்து கடைசி நேரத்துல இவங்க போய் திமுக காரன் போட்டுட்டு பாத்தியா திராவிட மாடல் வந்து புடுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஊர்ல வாக்கியானம் பேச வேண்டியது.
இதெல்லாம் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க, ரொம்ப கேவலமா இருக்குண்ணே. பாவம் ம். அவங்க, பாவம் ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வச்சுட்டு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறவன். ஆனா அங்க என்னையா திடீர்னு இவங்களுக்கு இவ்வளவு பெரிய நாட்டுப்பற்றாயா? இவங்க எல்லாம் யூசுவலா வந்து ஓட்டே போட மாட்டாங்க. கேட்டா நாட்டை எங்க திருத்த போறோம்னுவானுங்க. இன்னும் ஆமாண்ணே. திடீர்னு ஆனா எல்லாரும் எல்லாரும் ஏன்னா இப்படி இப்ப இப்ப இப்படி வந்து அடிச்சு பிடிச்சு வர்றாங்க ஓட்டு போட. ஏன்னா பாருங்க, கொஞ்சம் எல்லாரோட மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. புதுசா ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. நான் டிவி கிட்ட ஓட்டு போட்டுக்கிட்டே வர்றேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப வர்றப்ப இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, 70% ஓட்டு விழுந்திருக்கு. சாயந்தா 80க்கு மேல போனது எல்லாமே, 70க்கு மேல போன எல்லாமே டிவிக்கு விழுந்துருச்சு. சரி, எஸ்ஐஆர்னாலயுமே கூடி இருக்குன்னு தானே சொல்றாங்க. அது வெறும் டிவிகேவோட எஃபெக்ட் இல்ல. வெஸ்ட் பெங்கால்லையும் தான் கூடி இருக்கு. அதனால நம்ம வெறும் விஜய்னால வந்து மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எஸ்ஐஆர் வந்தனால அந்த இறந்து போனவங்க அவங்கவங்க இவங்களை எல்லாம் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டானுங்க. அதனால ஓட்டு எண்ணிக்கை இந்த வட்டம் கூடி இருக்கு. இப்ப இவங்க என்ன சொன்னாங்க, எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா நாடே நாசமா போகும்னு ஒரு டிராமா போட்டான் திமுக காரன். இந்த எஸ்ஐஆர் வந்து இத்தனை நாள் ஆச்சு, என்ன எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. சிஏஏ வந்துச்சுன்னா முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு துரத்திடுவாங்க. நாங்க சிஏ வந்து 4 வருஷம் ஆச்சு, எல்லா முஸ்லிமும் சந்தோஷமா தான் இருக்கேன். நல்ல 10 பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லாதான் இருக்காங்க. நல்லாதான் இருக்காங்க. இப்ப இந்த 4 வருஷத்துலதான் 400 பிரியாணி கடை மாறி இருக்கு. ஆமா, எல்லா பாய்ங்களும் இப்ப வந்து டிவி கேக்கு போடக்கூடாது, விஜய் வந்து இஸ்லாமிய எதிரி ஆயா புயான்னு கத்துனானுங்க. அவன் தான் முதல்ல போட்டான். ஏன் என்னையா அது? ஜமாத்துல ஓபனா சொல்லி டிவில வீடியோவே போட்டாங்க ஜமாத்துல இருந்து. நீங்க சொல்லிட்டு போங்க, ஜமாத்துல சொல்லிட்டு போங்க, நாங்க இங்க போட்டுக்கிறோம்னு பொம்பளை முதற்கொண்டு எல்லாம் போட்டாங்க. அப்ப ஜமாத்தை வந்து மதிக்கலையா இஸ்லாமிய பொம்பளையாளு? என்னைக்குனே மதிக்க, அவங்களுக்கு கொஞ்சம் நாச்சு ரெஸ்பெக்ட் கொடுத்தாதானே அவங்க மதிப்பாங்க. அவங்க எல்லாம் ஜமாத்துக்காரங்கள இஸ்லாமிய பெண்கள் மதிக்கல. என்னைக்கு நீ பெண்களை மதிச்சிருக்காங்க? அவங்க மதிக்க மாட்டாங்க பொம்பளைங்கள. இஸ்லாமிய பொம்பளைங்கள ஜமாத்துக்காரன் மதிக்க மாட்டான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. பொம்பளைக்கு சொத்து இல்ல. ஜமாத்துல தலைவியா வந்து ஒரு பொம்பளை இருந்தாங்கன்னா மதிப்பு இருக்கும். ஜமாத்துல என்னைக்குமே ஒரு பொம்பளை தலைவிய, ஒரு பொம்பளை முஸ்லிம தலைவி ஆக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இஸ்லாமிய குரான் பிரகாரம் ஒரு பெண் வந்து தலைமை தகுதிக்கு லாய்க்கு இல்லாதவன் தான் அவங்க சொல்றானுங்க. அது அவங்க சொல்றானுங்க, அவங்க பழக்க வழக்கம் தான். இது வரைக்கும் அவங்களுடைய இஸ்லாமிய சரித்திரத்திலேயே ஒரு பெண் வந்து தலைவியா இருந்ததே கிடையாது இல்ல. ஆனா என்னமோ அவங்களுடைய புஸ்தகத்தெல்லாம் வாசிச்சு பார்க்கும்போது ஐஷா அம்மான்னு ஒரு அம்மா இருக்குது. அது வந்து முகமது ஐயாவுடைய மனைவி. அவங்க வந்து ஒரு போரை நடத்தி போயிருக்கிறாங்க. தி பேட்டில் ஆஃப் தி கேமல் அப்படின்னு சொல்லி ஒரு போர் இருக்கிறதாக அவங்களுடைய புஸ்தகத்துல எழுதியிருக்கு, ஹதீஸ் அப்படின்ற புஸ்தகத்துல. அப்ப பெண்கள் வந்து போர் நடத்துற அளவுக்கு அந்த காலத்துல இஸ்லாமிய கலாச்சாரத்துல இருந்திருக்குன்னு சொல்றேன். ஆனா இங்க இருக்கிற ஜமாத்துக்காரன் பொம்பளைக்கு சொத்துரிமை கிடையாது, 4 பொண்டாட்டிய ஒரு புருஷன் கட்டுக்கலாம், எப்ப வேணாலும் தலாக் சொல்லி தூக்கி எறிஞ்சிடலாம், அவளுக்கு வந்து ஜீவனாம்சம் கிடையாது, 12 வயசு 13 வயசு குழந்தையெல்லாம் வந்து நாங்க ஜமாத்துல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்போம், இந்திய சட்டம் வந்து தடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லி அவளுகளை போட்டு அமைக்கணும். அமைக்கி படிக்க விட மாட்டானுங்க பொம்பளை பிள்ளைகளை. அது ஒரு குழந்தை பெக்கிற மிஷின் மாதிரி ஒரு கருப்பு பெட்ஷீட்டை போட்டு பூட்டி வச்சிருக்கிறானுங்க. இவங்களும் எந்திரிச்சு அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேச மாட்டாங்க. ஆனா இப்ப அதிசயம் என்னன்னா, அந்த பயலுக எங்க சொல்றாங்களோ அங்கதான் போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா இஸ்லாமிய முஸ்லீம் பெண்கள். ஆனா இதுதான் தடவை இவன் வந்து முஸ்லிமுக்கு அகைன்ஸ்ட், இவன் ஒரு கிறிஸ்துவன், கிறிஸ்துவர்களும் யூதர்களும் தான் முஸ்லிமுக கொல்றான், இவன் வந்து முஸ்லிமுக்கு விரோதமா படம் எடுத்துட்டான், அதனால இந்த விஜய்ன்றவனுக்கு வந்து நீ ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஜமாத்துக்காரன் சொல்லியும் இந்த ஆம்பளை ஜமாத்து சொன்னா சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டு இந்த இஸ்லாமிய பெண்கள் அந்த கருப்பு அங்கி புர்காவை போட்டுக்கிட்டு வந்து விஜய்க்கு குத்தி இருக்குது, ஓட்ட குத்தி இருக்குன்னு நீ சொல்றது அதிசயமா தான் இருக்குது. புது ரெவல்யூஷன் தான் அது. இஸ்லாமிய பெண்களுடைய ரெவல்யூஷன். ஒரு பக்கம் ஜமாத்து, இன்னொரு பக்கம் விஜய். யார் வேணும் அப்படின்னா ஜமாத்தை தூக்கி குப்பையில போடு, விஜய்க்கு ஓட்ட போடு. வீட்டுல புருஷன்காரன் நின்றானா சோத்த போடு, 4 பொண்டாட்டி கட்டணும்னு சொன்னானா செருப்பால் அடி, தலாக் சொன்னானா வாயிலே குத்து அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க பெண்கள். ஜமாத்ன்றது ஆண்களோட பாதுகாப்பு தானே. இவனுங்க விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு இருக்கானுங்க. அதையும் மீறி அவங்க ஊர் அவங்களுடைய மத மக்களே அவங்கள மீறி விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னா அப்படின்னா அவங்க மதம் சொல்றத அவங்க மக்கள் கேட்க விரும்பல. டேய் இந்த ஜமாத்து, நீ ஓரமா போய் எங்கேயாவது முட்டு சந்துல உட்காந்துக்கிட்டு நீ வாட்டுக்கு ஓரமா பேசிக்கிட்டு நாங்க விஜய் பக்கம் போயிடுறோம் போடா முட்டா பேலன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வட்டம் எவ்வளவு பெரிய டெபாசிட் இழக்க போறாங்க. ரொம்ப ஒரு லேடிஸ் வந்து அப்படியே எனக்கு தெரிஞ்சு வந்து லேடிஸ் வந்து பூத்ல உட்காந்து பயலுல முதற்கொண்டு சொல்றாங்க, வர்றாங்கண்ணே பொம்பளை முதற்கொண்டு வருதுங்கண்ணே, வந்துட்டு விசிலுக்கு அப்படின்ட்டு போதுங்கண்ணே, என்னப்பா அது ரெவல்யூஷனா இருக்கு அப்படின்னு, என்னன்னா இப்படி பண்றாங்க அப்படின்னு. இந்த பையன் வந்து எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்க போறான்னு தெரியலையா? அப்படி இருந்தாலும் நகரங்களை வேணா ஜெயிப்பான், கிராமத்துல எல்லாம் எப்படியா ஜெயிப்பான்?
கிராமத்துல எல்லாம் எப்படியா ஜெயிப்பான்? எனக்கு அது ஒண்ணும் புரியல. அதாவது நீ அப்படியே சொன்னாலும் ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிப்பானாயா? 117 118 எம்எல்ஏ ஜெயிக்கணும்பா. நிச்சயமா இருக்கு. அதை பத்தி எனக்கு தெரியலண்ணே எனக்கு. ஆனா வந்து என்னன்னா, நான் என்ன சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள், நான் ஊருக்கு போயிருந்தேன், காரைக்குடி போயிருந்தேன். அங்க தங்கந்தன அரசு தான் வருஷமா 20 வருஷமா இருக்காரு. அங்க ராஜவர்மன் வந்து இருக்காரு. இங்கிட்டு நாம் தமிழர்ல இருக்காங்க. இங்கிட்டு வந்து சென்னன்னு ஏதோ ஒரு பேர் அவரு ஆவி இருக்காரு. அவர் வந்து நிக்கிறாரு. அவர் முகரைய கூட முகத்தை கூட யாரும் பார்த்தது இல்ல. பொம்பளை பிள்ளைகளை ஃபுல்லா வந்து விஜய் சொல்லிட்டாருல, நான் போடுறேன் மாதிரி போட்டா என்னன்னே செய்ய முடியுது? ஐயா, நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஒரு கிராமத்துலனே எல்லா கிராமத்திலும் இப்படி நடந்திருக்குனே. சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு என்னுடைய ஒரு சரி, நான் முட்டாள்தனமா யோசிக்கிறேன்னு கூட வை. 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒண்ணு ஜாதி விட்டு போகும்னே, நம்ம ஆளு அதுக்காண்டி ஓட்டு போடுவோம்னு. திருமங்கலத்துல ஃபுல்லா ஆர்பி உதயகுமாருக்கு நம்ம ஆளுகள் இல்ல அவரு அப்படின்னு போடுவோம்னாங்க. இந்த வட்டம் ஜீவிதா நாச்சியார் நிக்குது. ஜீவிதா நிக்கிறது வந்து சேர்வாரு அகமுடியாரு. மருது சேனை வந்து யாரு கூட, ஆர்பி உதயகுமார் கூட, அவரு அகமுடியாரு. ரெண்டு அங்க வந்து அகமுடியார் ஓட்டு சதீஷ்னு டிவி கேள்வி நிக்கிறான். அவனுக்கு வந்து அகமுடியாரு. மறவர் ஒரே ஒரு ஆள் வந்து மணிமாறன். 2 பேர் மறவர், 2 சேர்வாரு. சண்டை தான் நடக்குது அங்க. நீங்க எப்படி கணிக்கவே முடியலனே. ஜீவிதா நாச்சியாருக்கு வந்து ஒரு அலை இருக்குனே. கிராமங்கள்ல ஃபுல்லா வந்து அந்த தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வந்து போடுற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து நல்லா வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கு பல வருஷமா. வக்கீல் அந்த பொண்ணு மகதம் தான் வரும் எனக்கு. இங்கிட்டு வந்து இந்த சதீஷ்ன்ற பயலுக்கு வந்து யாருனே தெரியாது. அவன் வந்து சேர்வாட்டு பையன். ஆனா சாதி பத்தி அவன் சேர்வார் ஓட்டு கொடுக்கணும் அப்படின்னா அவன் ரிலேட்டிவ் ஓட்டு கொடுங்க, இந்த நிர்வாகிகள் ஓட்டு கொடுங்க வைங்க. லேடிஸ் ஓட்டு விழுந்திருக்கு. அப்ப வந்து பிரியுது. இப்ப ஆர்பி உதயகுமார் ஜெயிப்பார் தான் கன்ஃபார்ம் அப்படின்னா அதுவும் சொல்ல முடியல. மணிமாறை ஜெயிப்பாரா அப்படின்னு மணிமாறை கிராமத்துல 3000 அடிச்சு விட்டுருக்காரு. 3000 வாங்கிக்க அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் வந்து பார்த்தா அதுவும் சொல்ல முடியல. இப்ப இந்த என்னன்னா கிராமங்கள் நம்ம சிட்டிக்குள்ள கூட வந்து பிடிஆர் வந்து கையில வந்து நான் மதுரைக்காரன்டான்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ கட்டிட்டு வந்தாரு. ஆமா, ஓட்டு போடுறது. மல்லிகைப்பூ கையில கட்டிட்டு நான் வந்து மதுரைக்காரன் அப்படின்னு மோந்துட்டு வந்துட்டு ஓட்டு போட்டு போனாரு. தெரியும். ஏன் பழைய எம்ஜிஆர் படத்துல வில்லன் தானே கையில வந்து மல்லிகைப்பூ எல்லாம் கட்டிட்டு வருவான். அதானே அவரு காலகட்டால என்ன சரக்கு அடிச்சாருன்னு தெரியல. அழுகும் போது என்ன சரக்கு அடிச்சாரு தெரியல. பாருங்க சரக்கா தான் அடிப்பாரு அவரு. ரிலாக்ஸா உட்காந்து அடிக்கிற ஆளு அவரு. எதுக்கே போய் சண்டை போட மாட்டாப்ல போறது போட்டு. அடிச்சுட்டு காலையில மல்லிகைப்பூ சுத்திட்டு ஏன் இந்த வேலையெல்லாம் செய்தாரு பாரு. நல்ல மனுஷன், இவ்வளவு மரியாதையான ஆளு. அவர் போய் அழுகலாமா பிரச்சார இடத்துல போய்? இந்த வட்டம் ஸ்டாலின் அழுதுட்டாரு, எடப்பாடி அழுதுட்டாரு, பிடிஆர் அழுதுட்டாரு, எல்லாருமே அழுதுட்டாங்க. அழுதாம தேடுறாங்க. என்னப்பா அழுதாமல? நீங்க நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேடி வர போறாங்க வீட்டு வாசலுக்கு. நாங்க மக்களே அனுதாபத்துல இருக்கோம்டா, நாங்களே அழுகாத்துல இருக்கோம்டா. டேய் டேய் அப்படி நம்ம தான் அழுகணும். பாக்க என்ன பிடிஆரா இப்படி அப்படின்னு அந்த ஆளு சித்தரிசி உடச்சு பேசுறாப்ல. நீ என்ன நீ உனக்கே வந்து நீ சரியில்லை தானே உன் கட்சியில இருந்து உன்னை ஓரத்துக்கிட்டு இருக்கிற, நீ எதுக்கு அங்க இருக்க இல்ல அப்படி பேமிட்டாப்ல. என்னடா அது இப்படி உடச்சுக்கிட்டு இருக்கான், உரிமையில பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. போதான் என்ன செய்யிருக்கீங்க? அவர் ஃபாரின் சரக்கு அடிக்கிறாரு, நமக்கு லோக்கல் சரக்கு ஊத்தி இருக்கிறாரு. நல்ல மனுஷன். ஆனா பழகுறதுக்கு நேர்ல பாக்கும்போது அப்படி நல்லா பழகுவாரு. யாரு? பிடிஆர். இல்ல பிடிஆர் பாவம் மரியாதையான ஆள் தான். நல்ல மரியாதையான ஆளு. நல்லா சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி மல்லிகைப்பூ எல்லாம் தேவையில்லாத வேலை. தேவையே இல்ல. யாரு இப்படிலாம் ஐடியா கொடுத்தானே? என்ன ரொம்ப ஒரு என்னமோ நினைச்சேன். நான் மதுரைக்காரன் இருந்தேன் அப்படின்னு ஏன் நிரூபிக்கணுமா? நீ சொன்னாவே தெரியாதா? கையில மல்லிகைப்பூ கட்டினாதான் பிடிஆர் கடை ஆரம்பிச்சு ரொம்ப சீப்பா வந்து தோசை ஈசையும் கொடுத்த, பால் நல்ல பால் கொடுத்த, அதெல்லாம் நான் மறந்துடுவோமா? நல்லாதான் கொடுத்த. 10 இடத்துல அதிக விலையில விற்கும் போது நீ கம்மியான விலையில கொடுத்த. நாங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் பிடிஆருக்கு உணவகத்துல எல்லா இடத்துலயுமே. பிடிஆர் மகால் இருக்கு. உனக்கு என்ன உங்க அப்பா அதுக்கு மேல எதுக்கு நீ வந்து தேனியில ட்ரஸ்ட் நீதான். எல்லாமே தேனி மாவட்டத்துக்குள்ள தண்ணி மூலியமா தான் போகுது. இல்லைன்னா வந்து ஸ்டாப் பண்ணா முடிஞ்சு அங்கிட்டு தண்ணி போகாது. இல்ல அதாவது இன்னைக்கு உள்ள கண்டிஷன்ல விஜய் வந்து ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? 20 எம்எல்ஏ அந்த 20 கூட ஜெயிக்க மாட்டாரு, அவர் வெறும் போயிருவாருன்றாங்க. கணக்கு போட்டு 25% அவர் 25 எம்எல்ஏ ஜெயிப்பார். சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோமே, 25 எம்எல்ஏ இந்த விஜய் அப்படின்ற
சினிமா நடிகர் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, 118 எம்எல்ஏ தேவை முதலமைச்சர் ஆகிறதுக்கு. சரியா? அப்ப 118 எம்எல்ஏ வந்து யாருகிட்ட இருக்கும்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவர் 25 ஜெயிச்சாருன்னா நம்ம ஒரே ஒரு உறுதியான ஒரு இது தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், திமுக தோக்குது. சோ அடுத்த சிஎம் கட்டாயமா திமுகல இருந்து ஒருத்தர் இருக்க முடியாது. அப்ப அதிமுகவுக்கு பெரும்பான்மை வேணும்னா விஜயோடைய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியத்துக்கு அதிமுக தள்ளப்படும். உண்மை. அந்த நேரத்துல விஜயோடைய 25 எம்எல்ஏவை ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்து நான் விலைக்கு வாங்க ரெடின்னு சொல்லி நம்ம மருமக புள்ள இருக்காப்ல, யாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மருமக புள்ள, அவர் பேர் என்ன? மருமகன் பேரு நல்லா சொல்றேன், சபரீசன் என்ன பண்ணுவாப்ல, ஏற்கனவே சபரீசன் உள்ள ஒரு ஆளை வச்சிருக்காப்ல, யாரு, நம்ம லாட்ரி மார்டின் மருமகனை. கரெக்டா? அவர் தெரியும், நம்மளுக்கு தெரியும்ல, நீங்களே பாத்துருக்கீங்க. அந்த மார்டின் மருமகன் அந்த ஆளும் சபரீசனுடைய ஆளுகளும் சேர்ந்து நம்ம இந்த பேர் என்ன, இந்த ஷெரட்டன் ஹோட்டல் பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சதை நம்ம பார்த்திருக்கோம். சரியா? இவங்க எல்லாம் ஒரே கூட்டுதான். அப்ப இவங்க என்ன பண்ணுவானுங்க, கட்டாயமா இந்த எம்எல்ஏக்களும் இப்ப இந்த லாட்ரி காரன் பையன் இருக்கான, அவன் பேர் என்ன தம்பி, இந்த லாட்ரி இல்ல லாட்ரி மார்டினுடைய மருமகன் இப்ப இந்த விஜயோட சுத்திட்டு இருக்கான், ஆதவ் அர்ஜுனாவா? அந்த ஆதவ் வந்து ஏற்கனவே போட்ட எம்எல்ஏ கேண்டிடேட்ல எல்லாம் கைய வச்சிருப்பான். அப்ப என்ன பண்ணுவான், எவன் ஒரு 25 எம்எல்ஏ ஜெயிச்சானா, இந்தாடா உனக்கு 100 கோடி ரூபாய் தர்றோம், நீ அப்படியே மெதுவா கலண்டு திமுக ஆதரவு தெரிவிச்சிருன்னு கொண்டு வந்து உள்குத்து உள் பேரம் பேசுவானுங்க. அப்படி பேரம் பேசினாங்கன்னா பாவம் விஜய் வந்து கூட இருந்தே கழுத்தறுத்து விட்டுருவானுங்க எல்லாரும் சேர்ந்து. அது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மக்கள் செருப்பு கட்டி அடிச்சுப்பாங்க. மக்கள் அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இனிமே மக்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க எல்லாம் போய் வீட்டுல உட்காந்து கோழிக்கறி திங்க சொல்லுவோம் மக்களை. எலெக்ஷன் வரைக்கும் தான் மக்களுக்கு எல்லாம் மரியாதை. எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்களுக்கு மரியாதை கிடையாது, எம்எல்ஏக்கு தான் மரியாதை. அது எல்லாருக்கும் தெரியும். அதனால தானே நீங்க வந்து போன தடவை கூவத்தூர்ல கொண்டு போய் எம்எல்ஏவை பூட்டி வச்சானுங்க. மக்கள் வேலை முடிஞ்சது. இனிமே மக்களுக்கு எல்லாம் ஒரு பயலும் மரியாதை கொடுக்க மாட்டான். இனி எந்த எம்எல்ஏக்கு தான் மரியாதை. எம்எல்ஏக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்கான் திமுக காரன். அப்ப இந்த 100 கோடியை வாங்கிட்டு எம்எல்ஏ விஜய் முதுகுல குத்திட்டு ஓடி போயிருவான். எத்தனை பேர் விஜய்க்கா நிக்க போறான்? 100 கோடிக்கு பதிலா 200 கோடி கொடுன்னு கேட்க போறான் அந்த எம்எல்ஏ. அதான் நடக்க போகுது. விஜய் அண்ணனுக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் நிக்க போறான்? அவனே நின்றா கூட வீட்டுல உள்ள பொண்டாட்டியும் வீட்டுல உள்ள சொந்தக்காரன் என்ன பண்ணுவான், ஏண்டா கஞ்சிக்கு செத்த பேல நீ என்னைக்குடா 200 கோடி பாக்க போற? உன் விஜய்க்கு 2000 கோடி இருக்குடா, அவனுக்கு த்ரிஷா இருக்குடா, எல்லாம் இருக்குடா, பங்களா இருக்கு, எல்லா காரும் வச்சிருக்கான்டா, உனக்கு ஒண்ணும் கிடையாதுடா விளங்காதவனே, இந்த 200 கோடியை வாங்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகணுவான். அந்த வார்த்தையை தான் அடிக்கடி தமிழ்நாட்டுல எல்லாரும் சொல்றாங்கல்ல, வாழ்க்கையில வெற்றி அடையணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும், வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும். 200 கோடி பணம் ஜெயிச்ச ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் திமுக கொடுக்கும். 100 கோடியில இருந்து 200 கோடி வாங்கி கொடுக்க ஆதவ அர்ஜுனாவே வருவான் பேக் டோர்ல. விஜய் எல்லாம் ஒண்டிச்சு விட்டு போயிருவானுங்க. அப்ப விஜய காப்பாத்தணும்னா ஒரே ஒரு சக்தினாலதான் முடியும், பிஜேபி. தமிழ்நாட்டு கவர்னர் நினைச்சா இவன் 200 கோடியை வாங்கிட்டு திமுக பக்கம் போனா கூட நான் வந்து இவனுடைய இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ்நாடு கவர்னருக்கு உரிமை இருக்கு. அதை கேள்வி கேட்க யாருனாலையும் முடியாது. அப்ப தமிழ்நாடு கவர்னர் வந்து நீ 200 கோடியை வாங்கிட்டு நீ மாறினாலும் கட்சி மாறினாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது, நான் உன்னை விஜய் கட்சியாதான் நான் தீர்மானிப்பேன்னு முடிவு பண்ணாப்லன்னா முடிஞ்சது. திமுகவுடைய சதி திட்டம், ஆதவ அர்ஜுனா உள்ள அனுப்புன வேலை எல்லாமே குப்பைக்கு போயிடும். அப்ப மறந்துடக்கூடாது, முதல்ல அந்த கரூர்ல வந்து பல பேரை கொலை செஞ்சாங்க பாத்தீங்களா திமுக காரனுங்க, கொலைபாதகங்க லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களே உள்ள ஆளை விட்டு அடிச்சு அந்த கலவரத்துல ஒரு பல பேரை கொலை செஞ்சான் பாத்தீங்களா, அது கொலைதான். அது சரியா? கொலையை செஞ்சுட்டு அந்த கொலைப்பள்ளிய இந்த பையன் விஜய் மேல போட்டாங்க பாருங்க. அப்ப எல்லா மீடியாவுமே திமுக மீடியா ஃபுல்லா அவன் கொலைகாரன் விஜய்னு சொல்லி, கொலைகாரன் உண்மையான கொலைகாரன் அந்த 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி, அவன் எல்லா கொலையும் செஞ்சுட்டு அந்த கொலைப்பள்ளியை கொண்டு போய் விஜய் மேல போட்டான் பாத்தீங்களா. அப்ப அது போட்டது மாத்திரம் இல்ல, கரெக்டா பேர் என்ன ஆஸ்பத்திரியில வந்து எல்லாரும் போய் அட்மிட் ஆவாங்களாம், உடனே 5 நிமிஷத்துல போய் நின்றுவானா. எப்படா பாலாஜி நீ அங்க போன, நீங்க சாப்பிடுறாங்கன்னு முதலே தெரியுமா பாலாஜி? உடனே போய் நிப்பான். எப்படா அவங்க சாப்பிடுறாங்க, நீங்க உடனே போய் நின்று அங்க வீடியோ கேமராவெல்லாம் கூட்டு வந்து எல்லா டிவி காரனையும் கூட்டு வந்து உடனே அழுகிற மாதிரி வீடியோ எடுத்து போடுவீங்க. நாங்களாம் கிறுக்கு இல்லடா, படிக்காத
மக்குங்களாடா நாங்கெல்லாம். எப்படிடா நீ அவ்வளவு வேகமா உள்ள போனா அப்ப எல்லாரையும் கொல்ல போறீங்கன்னு நீனே பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பக்கா பிளான் அதெல்லாம். இவ்வளவையும் பண்ணவே செந்தில் பாலாஜி. ஆனா அந்த நேரத்துல மீடியா எல்லாம் விஜய்க்கு அகைன்ஸ்டா போய்கிட்டு இருந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாமலை தான் பேசினாரு. டேய் இவங்க எல்லாம் ஃப்ராடு பயலுக, இந்த விஜய மாட்டி விட்டானுங்க நான் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை பேசினார். ஒன்ஸ் அண்ணாமலை பேசினோன்னா டக்கு டக்குன்னு எல்லாரும் மாறிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் திமுக அகைன்ஸ்டா எவிடன்ஸ் எடுத்துட்டு வருவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் மாறினாங்க. சோ அன்னைக்கே விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு அசமணம் பண்ணி விஜய தூக்கி உள்ள வச்சு அரெஸ்ட் பண்ணிருப்பான் திமுக காரன். அத தடுத்தது அண்ணாமலை. ரெண்டாவது என்னாச்சு, என்னைய உயிருக்கு ஆபத்து, என்னைய கொலை செய்ய போறான் திமுக காரன், என் உயிரை பாதுகாருங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி இதே விஜய் தான் டெல்லிக்கு போய் யாரு அமித்ஷா கிட்ட போய் கேட்டாரு, எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு. கேட்டாரா இல்லையா? ஏதோ Z+ ஏதோ ஒரு பாதுகாப்பு கேட்டாரா? எதுக்குங்க உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்? என்னைய கொல்ல போறானுங்க, என்னைய தேடி வந்த மக்களை கொன்னானுங்க, இப்ப என்னையுமே கொல்ல பாக்குறானுங்க, ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் திமுக திரும்ப வராது அப்படின்னு அவங்க பயப்படுறனால என்னைய கொலை செய்ய பாக்குறானுங்க, எனக்கு உயிருக்கு ஆபத்து, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு யாரு சொன்னா? விஜய் சொன்னாப்ல. யாருகிட்ட சொன்னாப்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட, அமித்ஷா கிட்ட பேப்பர்ல எழுதி கொடுத்தாப்ல, என்னை பாதுகாக்கிறதுக்கு ஆளு கொடுங்கன்னு. இந்த பையன் டெல்லிக்கு போய் அமித்ஷா பாக்குறதுக்கு போனாப்ல இல்ல விஜய். அமித்ஷா அந்த பையனை மரியாதையா வர வச்சு வீட்டுல உட்கார வச்சு ஆபீஸ்ல மரியாதையா நடத்தி, எப்பா என்னப்பா உனக்கு பாதுகாப்பு தானே வேணும், ஒன்றா உனக்கு Z+ என்னவோ அந்த பாதுகாப்பு எல்லாம் குடுக்குறோம், நீ வாட்டுக்கு நிம்மதியா போய் உன் பிரச்சாரத்தை எல்லாம் பண்ணு, கவலைப்படாத, உனக்கு முழு பாதுகாப்பு நான் தர்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. வெளியே வந்து அமித்ஷாவையும் சேர்த்து தான் திட்ட போறான்னு தெரியும், இருந்தாலும் இந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, அந்த பையன் இந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது சென்ட்ரல் உளவுத்துறை ரெகுலரா வாட்ச் பண்ணி இருக்குது. போன் நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி இவங்க எங்கெங்க எப்பப்ப விஜய்க்கு அகைன்ஸ்டா பிரச்சனைகள் நடத்த போறானுங்களோ அத முதல்லயே போன் பண்ணி சொல்லிருக்காங்க, விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. விஜய் இந்த டயத்துல உனக்கு அகைன்ஸ்டா ஒரு சதி நடக்குது, இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துல சதி நடக்குது, இந்த இடத்துக்கு போகாதேன்னு அவங்க சொன்னனாலதான் நிறைய ப்ரோகிராம், பர்மிஷன் கொடுத்த ப்ரோகிராமே கேன்சல் பண்ணிருக்காப்ல இந்த ஆளு விஜய். உடனே திமுக காரன் என்ன பண்ணிட்டான், இவன் நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டான் விஜய், காலையில வந்து நம்ம டைம் கொடுத்த டயத்துக்கு வரல, ஏன்டா வந்திருந்தா அவனுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம், அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடத்தி அவன் மேல பழிய போட்டுருக்கலாம்னு தானே விளங்காதவனுங்களா. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் உளவுத்துறை கண்டுபிடிச்சு அவனுக்கு சொன்னனால அவன் வரல. ஏண்டா இவ்வளவு பெரிய கட்சியை ஆரம்பிச்சு இவ்வளவு கோடிய பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் காலையில எந்திரிக்க மாட்டானா? அவனுக்கு அகைன்ஸ்டா நீங்க இவ்வளவு வேலையை செய்வீங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொன்னனால அவன் வரல. உடனே அவங்களுக்கு அகைன்ஸ்டா அப்படியே திருப்புறது வேலையா தானே. இப்ப என்னன்னா இவன் எப்படின்னு தோத்து போவான் இந்த திமுக காரன். இவனே நீங்க சொல்ற மாதிரி 25 சீட்டு ஜெயிச்சாலும் இந்த 25 MLA-வை விலைக்கு வாங்க தான் திமுக காரன் பாப்பான். இந்த விஜய்ன்ற பையனுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை, இந்த 40 பேர் கரூர்ல இறந்து போன நேரத்திலையும் இவனை அரசியல் வாழ்க்கை அசமணமாகாம தடுத்து தப்பிக்க வச்சது அண்ணாமலைன்ற பிஜேபி காரரு. இவன் உயிருக்கு ஆபத்துன்னு இவன் போய் டெல்லியில மனு கொடுக்கும் போதும் இவன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரிசர்வ் போலீஸ் அனுப்பி அந்த பேர் என்ன, அந்த பிளாக் கேட்ஸ் எல்லாம் அனுப்பி இவனை பாதுகாத்தது டெல்லி. உளவுத்துறையை வச்சு இவனுக்கு அகைன்ஸ்டா இவங்க சதியை பண்றானுங்க, இவனுக்கு பிரச்சனை, உயிராபத்தான சூழ்நிலை வருது, இல்ல இவனை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை வருதுன்றத இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இவனை பாதுகாத்தது டெல்லி. ஆனா இவன் நாளைக்கு போய் MLA 25 பேர் ஜெயிச்சா கூட இவன் MLA-வை தூக்கிட்டு போயிருவான் DMK காரன், திரும்பவும் பாதுகாக்க போறது பிஜேபி தான். அப்ப அத வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் சில்வண்டுகள் அண்ணா அண்ணா அப்படின்னு கத்துற சில்வண்டுகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நல்லது. அதான் உண்மை.